மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு ஆணவ படுகொலை மாயவரத்தில் நடந்திருக்கு. அவங்க மகள் மாலினிக்கு வந்து அந்த விஜயா அவர்களோட சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அதுக்கு வந்து மாலினி மறுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 10 ஆண்டுகளாக வைரமுத்துவை தான் காதலிக்கிறேன். உண்மையாகவே வைரமுத்து நல்ல பையன் தான். பிரச்சனை பண்ணணும் தான் வராங்க. வந்துட்டு ஏன்டா அவங்க வந்து ரொம்ப கெட்ட வார்த்தைகளில் ரொம்ப திட்டுறாங்க. திட்டும்போது அந்த பையன் என்ன பண்ணுறாரு, அவங்கள எந்த எதிர்வினை தாக்குதலும் பண்ணவே இல்லை. மாலினியோட அம்மா திட்டுறதை வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான். நீங்கள் போங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், இந்த வார்த்தை மட்டும் சொல்கிறான். போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஓகே, நீ தான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நான் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ட்டு இந்த அம்மா இவனை திட்டிட்டு நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவன் அடிச்சுட்டானே இவன் மேலே புகார் கொடுத்துச்சு. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நேராக காவல் நிலையத்துக்கு போயிட்டு இவன் அடிச்சிட்டான்னு புகார் கொடுக்குறாங்க. சரி, அந்த புகார் நடக்கும்போது மாலினியோட தந்தை வரவே இல்லை கடைசி வரைக்கும் காவல் நிலையத்துக்கு. மாலினியோட தந்தை குமாருக்கு தெரிஞ்ச உடனே அவர் வந்து இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஓ, இந்த காதலுக்கு அப்பா ஆதரவா இருக்காரு, அம்மா தான் எதிர்ப்பு. ஆமா, அவர் வந்து சம்மதம், அவர் அந்த பையன் எனக்கு ஓகே. காவல்துறை விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, இவங்க அம்மா தான் அந்த இடத்துல முன்னாடி நின்று இந்த இடத்துல பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. திப்புன்னு வழி மறைச்சிருக்கான் இந்த குகன்ற பையன். வந்தவுடனே எங்கள் அக்கா தொட்டுனா உனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு வெட்டிட்டான். வெட்டினவுடனே இவன் விட்டுட்டு ஃபோனை எடுத்துகிட்டு ஓடுறான். அவனுங்க என்னென்ன திட்டுறானுங்களோ இது எல்லாத்தையும் இவங்ககிட்ட லைனில் இருந்தால் இவங்க உறவினர், மாமா உறவினருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே உடனே அங்கே சம்பவத்தில் ஒரு 10 காலுக்கெல்லாம் அவனை வெட்டி கொண்டுடுறாங்க. 10 பேர்கிட்ட கேட்டான், நல்ல பையன்பா, ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற. ஏன்டா அதிலே சொன்னான், ஐயோ அவன் கஞ்ச பையங்க, அவனாக்கே கட்ட பழக்கம், அவன் குடிக்கிடி இருக்கா, ஐயோ அவன் கஞ்ச பையங்க, அவன் காசு செலவு பண்ண மாட்டான், அவன் எப்படி குடிப்பான் அப்படி ஒரு சிக்கனமான பையன். ஆனால் இந்த கொலை வந்து ஒரு பெண்ணோட ஜாதி வெறியில இந்த மாதிரி ஒரு. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் விமல் சார். அதாவது தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு ஆணவ படுகொலை மாயவரத்தில் நடந்திருக்கு. குறிப்பாக அந்த பையன் பேர் வைரமுத்து, டைஃபியில் இருக்கார். 2 பேரும் ஒரே சமூகம். அந்த பையனை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் தம்பியை வந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக தகவல். என்ன சார் இந்த சம்பவம் நடந்திருக்கு? ஒரே சமூகம்தான், ஒரே சமூகத்துக்குள் தான் காதலிச்சிருக்காங்க. ஆனாலும் ஆணவ படுகொலை நடந்திருக்கு. மயிலாடுதுறையில் என்ன நடந்துச்சு, அந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக முழுமையாக சொல்லுங்கள் சார். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் மயிலாடுதுறை நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமமான அடியக்கமங்கலம்னுவாங்க. அதான் அடியமங்கலம் அப்படின்ற ஒரு வழக்கம். அங்கே ஒரு பெரிய வீதியை சேர்ந்த நபர் 2 குமார்கள், 2 குமார், 2 பேரும் குமார், இருவரும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் தான். 2 குமார், ஒரு குமாரோட மனைவி பேரு விஜயா, இன்னொரு குமாரோட மனைவி பேரு ராஜலட்சுமி. இந்த ராஜலட்சுமி அப்படின்றவங்களுக்கு, குமார் ராஜலட்சுமி அவங்க 2 பேருக்கு வைரமுத்துன்னு ஒரு பையன், 2 மகள்கள். பையன் வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு மாயவரத்தில் இருக்க பெரிய கோயிலுக்கு ஏற்ற மாதிரி தேரடியில் இருக்க ஒரு மெக்கானிக் பட்டறையில் வேலை பார்த்துட்ருக்கார். மயூரநாதர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில். ஆமாம். 2 மகள்களும் கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க. சரி. இன்னொரு குமார் விஜயா தம்பதியினருக்கு மாலினின்னு ஒரு மகள், 25 வயது மகள், குகன் அப்படின்னு ஒரு மகன், 2 பேர் இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால், இந்த 2வது சொன்னோம் பார்த்தீங்களா, குமார் மாலினி அவங்களோட தாயார் விஜயான்னு சொன்னல, இந்த விஜயா மட்டும் வேற சமூகத்தை சார்ந்தவர். ஓகே. அவருக்கு வந்து அவர் முதல்ல வந்து காதலித்திருக்காங்க. அப்போ அவங்க காதலிச்சது வந்து இந்த மாலினியோட தந்தை, அவர் குமாரை காதலிச்சிருக்காங்க. அவர்கள் வீட்டில் இவர்கள் காதலை ஒற்றுக்கொள்ளாமல்
அவங்க சமூகத்தில் அவங்க மாற்று சமூகம் அந்த சமூகத்தில் சேர்ந்தவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க அவரை விட்டுட்டு வந்து 2வதாக இவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போது அங்கேயே அவங்க மாற்று சமூகத்திலேருந்து வந்து இந்த சமூகத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனால் இவங்களோட தொழில் என்னன்னா விவசாயம். யார்? இந்த மாலினி விஜயா, மாலினியோட தந்தை குமாருக்கு வந்து விவசாயம், அவ்வளோதான். அவர் ஒரு சாதுவான கேரக்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைரமுத்துவோட தாயார் அவங்க தந்தை. இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவங்க தந்தை குமார் வந்து விவசாயம், அவர் வந்து டாஸ்மாக் அந்த ஏற்றுமதி இறக்குமதி நடக்கு பார்த்தீங்களா, அந்த கொள்முதல் பண்ணி ஸ்டாக் குடோன் மாதிரி ஆஃபீஸில் அங்கே வந்து ஒரு கணக்கெடுக்கும் ஒரு கிளர்க்காக இருக்கார். ஓகே. அரசு பணி. ஆமாம், அரசு பணியில் இருக்கார். மனைவி வந்து விவசாயியாக இருக்காங்க. இங்கே வந்து இவர் விவசாயி, ஆனால் அந்த விஜயான்ற கேரக்டர் வந்து சின்ன அளவில் வட்டி கூட்டு வாங்குறவங்க. ஓகே. விஜயான்றவங்க சின்ன அளவில் வட்டி கூட்டு வாங்குறோம். இவர்கள் இருவருக்கும் வீடு பார்த்தீங்கன்னா அந்த அடியாமங்கலம்ன்றதுல ஒரு ஊரணி சாரி, அந்த ஊரை பொறுத்தளவுக்கு ஒரு குளம், ஒரு குளக்கரைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னா ஒரு 150 அடி 200 அடி வித்தியாசத்தில் தான் வீடு. அவங்க 2 பேரோட வீடு இருக்கு. ஒரே தெருவில் தான் இருக்காங்க. ஒரே தெருவில் தான் இருக்காங்க, பெரிய வீதியில் தான் இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவங்க மகள் மாலினிக்கு வந்து அந்த விஜயா அவர்களோட சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அவங்கள வர சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஒரு MBA படிச்சுட்டு மாலினி வந்து சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறாங்க. அவங்கள என்ன கூறுறாங்க, உறவினர் வீட்டு கல்யாணம் இருக்கு வான்னு சொல்கிறாங்க. அவங்க ஊருக்கு வராங்க. வந்த உடனே என்ன சொல்கிறாங்க, உனக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறோம் எங்கள் சமூகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து மறுக்கிறாங்க. மாலினி மறுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 10 ஆண்டுகளாக வைரமுத்துவை தான் காதலிக்கிறேன். 15 வயசுலேருந்தே காதலிக்கிறாங்க. 25 வயசு. ஆமாம், நான் வந்து 10 ஆண்டுகளாக காதலிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து அவரை தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க தாயாரும் அவங்க தம்பி குகன் அந்த மாலினியை வந்து எப்படி ஒரு தாயாரும் ஒரு தம்பியும் எப்படி அடிச்சிருப்பாங்களோ ஒரு வீட்டில் அந்த மாதிரி அவங்க அடிச்சிருக்காங்க. இங்கே தான் இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அவரை நல்லா அடிச்சுட்டு இல்லை நீ கட்டிக்கணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த காலத்தில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு காதல் திருமணம், பெண்ணு காதல் பண்ணுறாங்கன்னா முதல்ல அவங்க ஃபோனை தான் பறிப்பாங்க. அதனால அவங்க தாயார் ஃபோனை பிடிச்சி வச்சுட்டோன்னா இல்லை நான் சென்னைக்கு வேலைக்கு போயே ஆகணும், நான் போயே ஆகணும் வேலைக்கு, எனக்கு ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போராடி ஃபோனை வாங்குறாங்க. சரி. ஃபோனை வாங்கினதற்கு பிறகு அவங்க தம்பி வந்து மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டு குகன் வந்து விட போகிறார். மாலினியை விட போகிறார். விட போகும்போது மாலினி என்ன பண்ணுறாங்க, என் தம்பி வந்து என்னை இறக்கி விட்ருவான், நீ இங்கே வா நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வைரமுத்துவை அழைக்கிறாங்க. ஓகே. ஆனால் வைரமுத்து கிளம்பி இருசக்கர வாகனத்தில் வந்து மயிலாடுதுறை ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு அவர் வந்து இவங்களுக்காக வராரு. அங்கே அவங்க தம்பி போகவே இல்லை, கூடயே இருக்கார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, அவங்க தம்பி வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே நீ சொல்லாமல் அவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே தன்னுடைய அக்கா மாலினியை அடிச்சுட்டு ஃபோனை பிடிங்கிட்டார். இது ஃபோனை பிடுங்கின விஷயம் வந்து வைரமுத்துக்கு தெரியாது. ஐயோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொன்னால் இவன் தம்பி வேற நிற்கிறான்னு நம்மளை வந்து அப்போ கூட ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிச்சா, அப்போது மாலினியோட தம்பி வந்து வைரமுத்துக்கிட்ட தகராறு பண்ணலை. ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க வீட்டில் இந்த பொண்ணு அந்த விஷயத்த சொல்லும் போதும் அவங்க தாயாரும் அவங்க தம்பியும் இவனை இந்த பையனை எந்த பிரச்சனையும் பண்ணல, பொண்ணை தான் அடிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஃபோனை எடுத்துட்டு ஃபோனை பிடிங்கிட்டு அமிச்சோன்னா அந்த பொண்ணு ஃபோன் எல்லாம் போயிடுச்சு. இது தெரியாமல் வைரமுத்து ஃபோன் பண்ணுறது. ஃபோன் பண்ண உடனே ஃபோனை எடுத்து அவங்க தம்பி பேசணுன்னு குகன் எடுத்திருக்காரு. எடுத்தோடனே நீ யாரா என்ன பேசுகிறேன், டே நான் யாரான்னு இவர் அசிங்கமாக பேச அவர் அசிங்கமாக பேச இருவரும் கெட்ட வார்த்தைகளை திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து இவங்க குகன் வந்து அவங்க தாயார்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க தாயார் என்ன பண்ணுறாங்க, இந்த மயூரநாத சுவாமி கோயிலுக்கு தேரடி வீதியில் வந்து தானே அவர் பழுது பார்க்க மெக்கானிக் ஷெட்டில் இருக்காரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மாலினியோட தாயார் வராங்க, பிரச்சனை பண்ணணும் தான் வராங்க. வந்துட்டு ஏண்டா அவங்க வந்து ரொம்ப கெட்ட வார்த்தைகளில் ரொம்ப திட்டுறாங்க. திட்டும்போது அந்த பையன் என்ன பண்ணுறாரு, உண்மையாகவே இறந்து போனதுக்கு அப்புறம் ஒருத்தனை கெட்டவன் நல்லவன் கெட்டவன் சொல்கிறதெல்லாம் இல்லைன்னு உண்மையாகவே வைரமுத்து நல்ல பையன் தான். ஓகே. அதாவது
இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்க கிராமம் அது வந்து ஒரு பெரிய சிட்டியும் கிடையாது, ஒரு பெரிய கிராமமும் கிடையாது. ஆமா. அப்படின்னும் போது மாயவரத்துல ஒரு மெக்கானிக் செட்ல இருக்கிற பையன் அவனோட என்னவா இருக்குன்னு கேட்டா ஒரு டைஃப் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துல வந்து மயிலாடுதுறை ஒன்றியத்துல ஒரு போஸ்டிங் மாதிரி இருந்துட்டு அப்போ ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவங்கள எந்த எதிர்வினை தாக்குதலும் பண்ணவே இல்லை. வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா திட்டுறத எல்லாத்தையுமே மாலினியோட அம்மா திட்டுறத வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான். வீடியோ எடுக்க அவங்க பயங்கரமா திட்டுறாங்க. சரி. திட்டிட்டு அவங்க போனோன்னா உங்களுக்கு பயம் வந்துருது. ஆஹா நீங்க போங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன் இந்த வார்த்தை மட்டும் சொல்றான். போலீஸை கம்ப்ளைண்ட் பண்றேன். ஓகே. நீ தான் என்ன கம்ப்ளைண்ட் பண்றது, நான் உன்னை கம்ப்ளைண்ட் பண்றேன்ட்டு இந்த அம்மா இவனை திட்டிட்டு நேரா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவன் அடிச்சுட்டான்னு இவன் மேல புகார் கொடுத்துருச்சு. பொய் புகார். அந்த பையன் அடிக்கவே இல்லை. இதுல முதல் விஷயம் என்னன்னா 2 குமாருமே அப்ராணிகள். அவங்க ஒரு சமரசம் ஆயிட்டாங்க. சரி. இந்த விஷயம் அந்த குமாருக்கு தெரிஞ்ச உடனே, மாலினியோட தந்தை குமாருக்கு தெரிஞ்ச உடனே அவர் வந்து இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஓ, இந்த காதலுக்கு அப்பா ஆதரவா இருக்காரு, அம்மா தான் எதிர்ப்பு. ஆமா, அவர் வந்து சம்மதம். அவர் அந்த பையன் எனக்கு ஓகே. சோ ஏன்னா 2 பேரும் ஒரே சமூகம். ஒரே சமூகம். அம்மா மட்டும் தான் வேற சமூகம். ஆமா, ஒரே சமூகமா இருந்தாலும் அந்த பகுதியில் அந்த பையன் நல்லவன்ற ஒரு கேரக்டர். ஓகே. அதாவது ஒரே சமூகம் வந்தா கெட்டவனு கட்டி கொடுத்துட மாட்டாங்கல்ல. ஆமா, நிச்சயமா. அப்போ இந்த பையன் ஒரு ஒழுக்கமான பையன், இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு 4.5 வருஷமா அங்க வந்து ஒரு இடத்துல ஒரு மெக்கானிக் செட்ல வேலை பார்க்குறான். அது என்னன்னு கேட்டா அந்த பையனை பத்தி நம்ம விசாரிச்சதுல அவன் ஒரு கருமினா எப்படின்னு கேட்டா சிக்கனமான பையன், செலவே பண்ண மாட்டானா. அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட வருமானத்திலே அவங்க அப்பா வர வருமானம் இருந்தாலும் இதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாலினி குடும்பத்தோட இவங்க குடும்பத்துக்கு தான் வசதியானவங்க, சொத்துக்களும் இருக்கு. ஓ, வைரமுத்து ஃபேமிலிக்கு சொத்தெல்லாம் இருக்கு, வயல்களும் இருக்கு, சொத்தும் இருக்கு. அவங்க தந்தை பெரிய வருமானத்துல இவங்கள விட அவங்க நல்ல வசதியா தான் இருக்கிறாங்க. ஓகே. ஒன்றும் கெட்டு போல. ஆனா இந்த பையன் தான் சம்பாதிக்கிறத அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த தங்கதிங்களை படிக்க வைக்கிறது அப்படின்னு செலவு பண்ணியிருக்கான். 2வது வந்து கல்யாணம் பண்ணோன்னா இப்படிலாம் வீடு இருக்கணும், வீடு கட்டணும்னா கல்யாணம் பண்ணிடணும், கல்யாணம் பண்ணோம் தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு பார்த்து அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா அவனே கட்டியிருக்கான். அவன் அந்த பகுதியில் 25,000 30,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். 25,000 ரெகுலர் வருமானம் அந்த ஊர்ல கிடைக்குதுன்னா ஒரு பெரிய விஷயம் மெக்கானிக்கு. அது இல்லாம ஒரு நல்ல பேரோட இருக்கான். இந்த பொண்ணு மாதிரியான நகரங்களே ஒரு பெரிய செலவு இருக்காது. ஆமா, இதுல பல பேர் சொல்றாங்க இவன் தான் அந்த பொண்ணை படிக்க வச்சான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல பெரும்பாலும். இவனும் அவங்க அம்மா தான் படிக்க வச்சிருக்கு. யாரு, அந்த மாலினியோட தாயார் விஜயா தான் படிக்க வச்சிருக்காங்க. பட் இந்த பையன் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுங்க ஒரு காதலின் 10 வருஷம் போது ஏதாவது ஒரு சிறிய உதவிகள் பண்ணியிருக்கான். இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நேர காவல் நிலையத்துக்கு போயிட்டு இவன் அடிச்சிட்டான்னு புகார் கொடுக்குறாங்க. சரி. அந்த புகார் நடக்கும் போது நல்லா கேக்குறீங்க, மாலினியோட தந்தை வரவே இல்லை கடைசி வரைக்கும் காவல் நிலையத்துக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை. விஜயா மட்டும் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. விஜயா வரைக்கும் தான் போயிருக்காங்க. அவங்க தம்பி போயிருக்காங்க, அந்த குகன்றவர் போயிருக்காரு. போன உடனே இந்த பையனை கூப்பிட்டுருக்காங்க. இந்த பையன் இந்த வீடியோவை கொண்டு போய் கொடுத்துருக்கான். நான் எங்கேயாவது அடிச்சது இருக்கா பாருங்க. 10வது குறைக்கு நமக்கு வந்த தகவல் அடிப்படையில இவன் பணிபுரிகிற அந்த மெக்கானிக் செட்லயே பற்றையிலே சிசிடிவி கேமரா இருக்கு. சரி. இந்த சிசிடிவி கேமரா எடுத்துட்டு போய் போலீஸ் கொடுத்த உடனே இது அவங்களுக்கே எதிராயிடுச்சு. ஓகே, ஏமா இவன் அடிச்சிட்டான்னு சொன்ன, நீ பொய் சொல்லியிருக்க, உன் பொண்ணை வர வை. சார், இவன் என் பொண்ணை லவ்வே பண்ணல, என் பொண்ணு இவன் பின்னாடியே போவாது, என் பொண்ணு இவன் மூஞ்சியெல்லாம் எங்க சார் பார்க்க போகுது அப்படின்னு. சார் நான் வர வைக்கட்டுமான்னு கேட்டிருக்கான். ஓ, போலீஸ் ஸ்டேஷன்லயே நான் வர வைக்கட்டுமான்னு கேட்டிருக்கான். உடனே பொண்ணை கூப்பிட்டு பொண்ணை வர வேணும்னா பொண்ணு வந்துடுச்சு. வந்த உடனே பொண்ணு நேராக ஃபோன்லேயே சொல்லிடுச்சு, நேராக வந்துடுச்சு. சார் நான் 10 வருஷமாக இவரை தான் காதலிக்கிறேன், நான் இவரை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், அவருக்கு பல கடமைகள் இருக்குது, அந்த கடமைகளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க தங்கச்சிங்களுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு வீடு கட்டிகிட்டு இருக்காரு, கட்டி முடிச்சோன்னா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். நான் எங்கள் அப்பா அம்மா கூட போனால், எங்கள் அம்மா கூட போனால் என் உயிருக்கு தான் ஆபத்து, நான் இவர் கூட தான் போவேன். மேஜர், 2 பேருமே மேஜர். அவன் 26, வைரமுத்து, மாலினி 25 வயசு. அப்போ யாரும் ஒன்றும் பண்ண முடியும். உடனே காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க, சரி நீங்கள் அப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு உண்டு. இவங்க தாயார் என்ன எழுதி கொடுத்துருக்காங்க, யாரு, மாலினியோட தாயாரும் தம்பியும் விஜயாவும் அவங்க தம்பி முகனும் எழுதி என்ன கொடுக்குறாங்கன்னா, இவங்க எங்களுக்கு தொடர்பே இல்லை, எங்களுக்கு மகளே இல்லை அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் எனக்கு வந்து இவர் தான் வைரமுத்தா வேணும்னா இவராக கட்டிக்க போகிறேன். அப்போ காவல்துறை இதை வாங்கிட்டு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு இப்படியே கொடுக்க முடியாது, நீங்கள் வேணால் இப்போ கூட்டு போகலாம், பட் எங்களுக்குள்ள நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னும் போது எங்களால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு நேரம் வேணும், நாங்கள் இன்னும் இதாகணும், ப்ரிப்பேர் ஆகணும், அதான் அவங்க வீட்டில் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அவனுக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சரிம்மா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க.
அப்புறமேட்டா கல்யாணம் பண்ணிக்கோங்க, பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சான்றிதழ் எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒரு காவல்துறை முறையா தான் கேக்குது. ஓகே. அப்ப சொல்றாங்க அதுக்கு நடுவுல எதனா பிரச்சனை, அதுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வராதுமா, அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு காவல்துறை சமரசமா தான் போக முடியும். அதுக்காக காதலிங்க பின்னாடி 2 போலீஸ் அனுப்ப முடியாது, நிச்சயமா முடியாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வரும்போது இவங்க என்ன பண்ணுங்க, சரி இன்னைக்கு புறப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, 12ஆம் தேதி அவங்க பார்த்துருக்காங்க. மறுநாள் நாள் சரியில்லை, அவங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. வெள்ளிக்கிழமை தான் அனுப்புறாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மறுநாள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, கவர்மெண்ட் ஆஃபீஸ் லீவு. ஆமா. ஞாயிற்றுக்கிழமையா அன்னைக்கு நல்ல நாள் எதுவுமே கிடையாது. திங்கக்கிழமை பார்க்குறாங்க, திங்கக்கிழமை இவங்களுக்கு எதுவும் வரவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, திங்கக்கிழமை அதாவது 14ஆம் தேதி அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், அன்னைக்கு அந்த 12ஆம் தேதி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடறான். கூட்டிகிட்டு என்ன பண்ணுறான், கொஞ்சம் தொலைவில் போயிட்டு இந்த பையனோட உறவினர் வீட்டிலே சேஃபாக இருக்காங்க. ஓகே. கூட யார் ஆதரவுன்னு கேட்டால் வைரமுத்தோட தாய் தந்தை. ஓகே. தாய் தந்தை ஆதரவாக இருக்காங்க. உடனே அங்கே போயிட்டு வச்சு உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்னோட சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், என்னோட சர்டிஃபிகேட்ஸ் ஆஃபீஸில் இருக்கு, சென்னையில் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நான் வந்துடுறேன், நீ எல்லா ப்ராசஸிங் பண்ணி வை, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தயாராயிட்டாங்க. புதன்கிழமை ரெஜிஸ்டர் பண்றாங்க. நல்லா கேட்டுங்க, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, பண்ண போறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் புதன்கிழமை பண்ண போறாங்க. ஓகே. இவன் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டுறான். சரி. மாயவரத்துல இருந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுறான். எடுத்துட்டு திங்கக்கிழமை காலையில வேலைக்கு வரான். திங்கக்கிழமை காலையில வேலைக்கு வரான். ரெகுலரா வேலை செய்யற மாதிரி வேலை பார்க்கறான். வேலை பார்த்துட்டு மதியானம் எல்லாரையும் சொல்றான், என்னடா ஆச்சு ஸ்டேஷன் இந்த மாதிரி ஆச்சு, அவங்க அம்மா வந்து இப்படி லபலபன்னு கத்தி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துச்சு, இந்த மாதிரி என் மேலே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, நான் தான் அடிச்சேன்ட்டு பொண்ணு வந்து சொல்லிடுச்சு, பொண்ணு என் பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா பல பேர் இந்த டைஃப்ல இருக்கவும் இவனுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவன் பணிபுரிகிற அந்த இடத்துல நிறுவனத்தை சார்ந்தவங்க அங்கெல்லாம் இருக்கும்போது சரி அப்படியா ஸ்டேஷன் ஆச்சு, என்னடா ஆச்சு, இல்லை ஒரு 3 நாளில் வந்து கல்யாணம் பண்ணிடுவேன், கல்யாணம் பண்ணால் என்னடா பண்ண போகிறேன், ரிஜிஸ்டர் பண்ணணும் கொஞ்சம் நாள் பொறுத்து நாங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒன்றா இருக்க போகிறோம், அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஆஃபீஸ் போட்டோம், அதுக்குள்ளே நான் வீட்டு வேலையை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தனியாக ஒரு பட்டறையை ஆரம்பித்து அவங்க முதலாளிகிட்டே சொல்லியிருக்கான். அடுத்து அவங்க முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய பேர் வேலை செய்து தனித்தனியாக ஆரம்பிச்சு. அப்போ என்ன சொல்லியிருக்கான், இவர்கிட்ட நான் 4-5 வருஷமா வேலை பார்க்குறேன், எனக்கு தனியாக ஒரு ஷெட்டு, ஆமாம் எனக்கு தனியாக ஒரு ஷெட்டு இன்னொரு இடத்துல நான் பார்த்து ஒரு இடத்துல ஷெட் வச்சுட்டு நான் அப்படியே போயிடலேன் அப்படின்னா, சரி நல்ல பையனாக இருக்கான், அந்த பொண்ணு படித்த பொண்ணு நல்லா இருப்பாங்க, இப்படி தான் அந்த பக்கத்தில் எல்லாம் நினச்சிருந்துருக்காங்க. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. ஆமாம் வாங்கியிருக்கான். இவன் காலையில் இவன் போய் நைட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு காலைல திங்கக்கிழமை வேலைக்கு வந்திருக்கான். திங்கக்கிழமை ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கான். திங்கக்கிழமை நைட்டு 10 மணிக்கு இவனோட வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் தான் இருக்கும், அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பெரிய கடை வீதிக்கிட்ட இருந்து வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு தான் கிளம்பியிருக்கான் வீட்டுக்கு. போகும்போதே இவன் பைக் ஓட்டிகிட்டே பேசிகிட்டே போயிருக்கான். அப்போ இவங்க மாமா ஒருத்தர் வெளியூர்லேருந்து ஒரு மாமா ஒருத்தர் லைன்லேயே இருந்திருக்காரு. சரி, அவர்கிட்ட பேசிக்கிட்டே போயிருக்கான். பேசிட்டு போகும்போது கரெக்டாக அந்த மயூரநாத சுவாமி கோயில் தேரடி ஏற்ற மாதிரி தேரடி அந்த வீதியிலேருந்து இவன் அப்படியே வந்து அங்கே ஒரு ரோடு போகும், மசூதியெல்லாம் தாண்டி போகும், போயிட்டு ஒரு கல்லூரி வரும், அந்த கல்லூரியில் இப்படி ரோடு பிரியும். அப்போ அதில் போகும்போது ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும், அதுக்கு முன்னாடி 2 ஸ்பீட் பிரேக். அவன் முதல் ஸ்பீட் பிரேக்கை தாண்டியிருக்கான். தாண்டின உடனே திப்புன்னு வழி மறைச்சிருக்கான் இந்த குகன்ற பையன். வந்தவுடனே எங்கள் அக்கா தொட்டுனா உனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு வெட்டிட்டான். வெட்டினவுடனே இவன் விட்டுட்டு ஃபோனை எடுத்துகிட்டு ஓடுறான். அவனுங்க என்னென்ன திட்டுறானுங்களோ இது எல்லாத்தையும் இவங்ககிட்ட லைனில் இருந்தால் இவங்க உறவினர் மாமா உறவினருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபோன் ஆஃப் பண்ணல, ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுறான். அதுக்குள்ளே திப்புன்னு பார்த்தா கூட சேர்ந்து அருள்நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 வயசு பையன் பாஸ்கர். அருள்நிதி வந்து இவனோட உறவினர்ன்றாங்க, நண்பர்ன்றாங்க. யாரு, அந்த குகனோட நண்பர் அப்படின்றாங்க அருள்நிதி. இந்த பாஸ்கர்ன்றவர் அவர் 42 வயசு. அவர் யாருன்னா இந்த குகனுக்கு ஒரு வகையில சித்தப்பா வர்றார். எப்படின்னா தந்தை வழியில. ஓகே, தந்தை வழியில அவங்க தந்தை வழியில சித்தப்பா வர்றார். இது எல்லாமே உடனே அங்க சம்பவத்துல ஒரு 10 காலுக்கெல்லாம் அவனை வெட்டி கொன்னுடுறாங்க. ஸ்பாட் மர்டரா? ஆமா, இறந்துடுறாங்க. ஆமா, வெட்டிடுறாங்க. ஆமா, அவ்வளவு தூரம் தொலைவில் போய் அங்கே. இதுக்கு காவல்துறை விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, இவங்க அம்மா தான் அந்த இடத்துல முன்னாடி நின்று இந்த இடத்துல பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. ஸ்கெட்ச் அம்மா தான் போட்டு கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. இவங்களுக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா, 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க உடனே. அதுல தாயார் விஜயா, அவங்களுக்கு 45 வயது, தாயார் விஜயா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 42 வயசுல பாஸ்கரன் ஒருத்தர். பாஸ்கரன் யாருன்னா விஜயாவோட கணவரோட பங்காளி. கணவர் பங்காளினா குகனுக்கு சித்தப்பா முறை வருது, அவர் தம்பி வர. அவரு அருள்நிதினு ஒரு பையன், அவன் நண்பர்ன்றாங்க உறவினர்ன்றாங்க, 19 வயசு. அதற்கு கூட பாத்தீங்கன்னா இந்த குகன், இந்த 4 பேருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. உடனடியா இந்த விஷயம் பூதகரமாகுது.
இதுக்கு பின்னணியில பார்த்தீங்கன்னா உடனே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வந்து ஒரு மறுநாளே போராட்டம் எடுக்குது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த பொண்ணு உடனே ஊருக்கு வந்துருச்சு. மாயவரத்துக்கு வந்து மறுநாள் கிளம்பி வர்றதுக்கும் மறுநாள் காலைல அந்த டைப் மாணவர்கள் போராட்டம் நடக்குதும் நேராட்ட போராட்ட காலத்துக்கு இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கும் அவங்க தம்பிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. இப்போ இதுல இருந்து அப்படியே காவல்துறை என்ன பண்ணுது, நீங்க அவங்க மேல முதல் PCR ஆக்ட் போடணும். ஒரே சமூகம் தானே சார், எப்படி சார் PCR ஆக்ட்? அதுதான் என்னன்னு கேட்டா, அதுல எஸ்பி கிட்ட அங்க ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க தாயார் மேல வேறு சமூகம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து அவங்க மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவங்க தாயார் மேல. ஏன்னு கேட்டா, இதற்கு உடனே இதற்கு பின்னால இப்ப விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இவங்க 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு பின்னணியில பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் ஒரு சாலை போடுறதுல இந்த பையனோட குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. சாலை போடுற விஷயத்துல இந்த பையனோட குடும்பத்திற்கும் அந்த ஆளுங்கட்சி பிரமுகருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. இவங்க வந்து ஆவணங்களை எடுத்துட்டு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் போய் வழக்கறிஞரோட போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போயிட்டு எல்லா ஆவணங்களையும் சரி பார்த்து அந்த கட்சி பிரதிநிதிக்கு எதிராக அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிகாரிகள்லாம் மாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பையன் பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கான், டைஃபில இருக்கான். பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கான்றது ஒண்ணு இல்ல, சோசியல் ஆக்டிவிட்டிஸ். பொலிட்டிக்கல்ன்றது ஆப்போசிட் பார்ட்டி. ஆமா, இவங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ். இவன் என்ன பண்றான், இவங்க அந்த அரசியல்வாதி வந்து அந்த பகுதி அரசியல்வாதி நம்ம பாஷையில சொல்லணும்னா மொக்க வாங்கிட்டாரு இவங்க கிட்ட. தோத்துட்டாரு. அப்ப தோத்த அந்த டைம்ல வந்து இந்த ஒரு அந்த கால சில மாதங்கள் முன்னாடி இவன் நைட்டு சீக்கிரம் வந்துருப்பா, கூட யாருனா போங்க பா, சீக்கிரம் வாப்பா, அங்கப்பா ஊர்ல பிரச்சனையா இருக்கு, உன் மேல எதிராக பண்ணுவாங்கன்ட்டு அப்ப கூட நண்பர்கள்லாம் கூட்டிட்டு போய் அவனை விட்டுட்டு அப்படி இருந்திருக்காங்க. இப்ப அந்த பையன் கூட கிடையாது. அந்த பையன் கூட இல்லை. இப்ப அந்த பையன் கூட கிடையாது. அது அந்த அரசியல்வாதி தோத்துட்டாரு, அவருக்கு உள்ள கரம் இருக்கு. ஆனா இன்று அப்பகுதியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அரசியல்வாதி கூட இவங்க கூட செயல்பட்டிருக்கலாம், எதிரிக்கு எதிரி நண்பர்ன்ற மாதிரி செயல்பட்டிருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அது காவல்துறை தான் விசாரணை செய்யணும். பட் நம்ம நடந்ததை தான் சொல்றோம், இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் சொல்றோமே தவிர. இதுல விஷயம் என்னன்னா, காவல்துறை கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. மொத்தமும் மாற்று சமூகமா இருந்தா, நம்ம உதாரணத்துக்கு நேர நெல்லைக்கு போனீங்கன்னா பாளையங்கோட்டையில நடந்த கவின் அந்த கொலையை நம்ம முன்னாடி. ஆனா அதுலயும் இதுலயும் மாற்று கருத்து பாத்தீங்கன்னா, அதுல தந்தை மகன், சித்தப்பா மகன், பெரியம்மா மகன் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்க டோட்டல் மாற்று சமூகம். இதுல பாரு, தந்தைக்கு தந்தை இங்க தாயார் தான் உள்ள மாட்டிருக்கு. இல்ல சார், எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த தாயார் மாற்று சமூகமா இருந்தாலும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவரை தான் காதலிச்சு லவ் பண்ணியிருக்காங்க. அவங்களே இந்த இடத்துல சாதியை உடைச்சிட்டாங்க. ஏன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆதிக்க சாதியாக இருந்தாலும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க பையன் அதே சமூகத்தை சார்ந்தவரை லவ் பண்றது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. எனக்கு இதுதான் ஆச்சரியமா இருக்கு. அவங்களே சாதியை உடைச்சு லவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த அம்மா இப்ப முடிவு எடுத்தது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஒருத்தர் மெட்ராஸ் பாஷையில எடுத்த உடனே டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அது தவறா புரிதல் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம சொல்லல. காரணம் என்னன்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன், 2 அப்பாக்களும் பரஸ்பரம் சாதுக்கள். ஆமா, இவர்களுக்கு இவர் குறைச்சல் கிடையாது. ஆமா. பட் விஜய் ஆல்ரெடி வட்டி கூட்டு வாங்குது சிறிய அளவுல. அது எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்துங்க, எப்படி போட்டு எப்படி கராரா இருப்பாங்கன்ட்டு. 2வது, நம்ம குடும்பத்துல வேற ஏதாவது ஒரு அவங்க மோட்டிவ்லயே வேற லேங்ல இருப்பாங்க, தன்னை மிகைப்படுத்தி நினைச்சுப்பாங்க எப்பயுமே. அப்படின்னா அவங்க அந்த தெருவிலே இருந்திருக்க கூடாது, வேற எங்கேயாவது வந்து வேற இடத்துல தனியா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஏதாவது ஒரு இடத்துல. வைரமுத்து ஃபேமிலிக்கு சொத்து இருக்கு, அவங்க அப்பா வசதியான ஃபேமிலி இருக்கு, படிச்சிருக்கான் பையன், 2 சகோதரிகள் இருக்கு அவனுக்கு, நல்ல பையன் அந்த ஊர்ல பேர் எடுத்துருக்கான். இப்ப யாரை கேட்டா, ஒரு 10 பேர்கிட்ட கேட்டா, ஐயோ அந்த பையன் நல்ல பையன், 10 பேர்கிட்ட கேட்டா நல்ல பையன்பா, ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற. ஏன்கிட்ட அதுல சொன்னான், ஐயோ அவன் கஞ்ச பையங்க, அவனுக்கே கட்ட பழக்கம், அவன் குடிக்கிடி இருக்கா, ஐயோ அவன் கஞ்ச பையங்க, அவன் காசு செலவு பண்ண மாட்டான், அவன் எப்படி குடிப்பான் அப்படின்னு, அப்படி ஒரு சிக்கனமான பையன். ஆனா இந்த கொலை வந்து ஏன் பெருசா அப்பகுதியில மாயவரத்துல இதுதான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு ஒரு முதல் கொலையா நடந்திருக்கு. இப்போ இந்த பொண்ணு வந்து உடனே இவங்களுக்கு தாய் தந்தைக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்துருச்சு, அவங்கள விடவே மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து வைரமுத்து குடும்பத்தினர் கை கொடுத்து அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போது நம்ம இப்போ நேர்காணல் நம்ம பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா,
எனக்கு வந்த தகவல் பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி அங்கே இருந்தால் மன உளைச்சலை ஏற்படும், நீ நேராக போய் உன்னோட வேலையில் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினர் அவங்களோட பணிக்கு சென்னைக்கு அனுப்பி வச்சதாக ஒரு தகவல் இருக்கு. ஓகே சார். இதுதான் ஒரு 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 பெண்ணோட ஒரு ஜாதி வெறியில இந்த மாதிரி ஒரு மகனை வச்சு, இப்ப மகனே இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோம்? குகன்ற ஒரு மகன் இல்லைன்னா கூலிப்படை வச்சு வெட்டியிருக்குமா? ஏன்னா வட்டிக்கு விடுறாங்க, வாய்ப்பு இருக்கு. ஆனா மகன் இல்லை. இப்போ உன் பொண்ணை நம்பி உன் பையனை விட்டவர், பையனோட எதிர்காலம் கேள்விக்குறியாச்சு, சிறைக்கு தான். அந்த குகனை பத்தி நம்ம விசாரிச்சதுல அவர் மேல எதுவும் முன்னென்ன குற்ற பின்னணி எதுவும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தகவல் இருக்கு. பட் இந்த பாஸ்கர், இந்த அருள்நிதின்றது சின்ன பையன், இந்த பாஸ்கர் மேல என்ன குற்ற பின்னணி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. பட் காவல்துறை முறையா விசாரணை பண்றதுக்கு இதுல தவற முடியாது. காரணம் என்னன்னா ஃபுல்லா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை கையில எடுத்திருக்காங்க. அதனால காவல்துறை முறையா இது விசாரணை நடக்கும், முறையான நடவடிக்கை எடுக்கும். நிச்சயமா இவர்கள் வந்து அதாவது சட்டங்களை ரொம்ப கடுமையா கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் திருந்துறதுக்கு குறையுமே தவிர இந்த மாதிரி ஆளுங்களை திருத்த முடியாது. பயத்துல மறைமுகமா வேற ஏதாவது பண்ணுவாங்களே தவிர. இப்போது இவர் நார்களும் சிறையில் இருக்காங்க. அந்த பையனை ஒரே ஒரு பையனை இழந்துட்டு அவங்க குடும்பம் அப்படி இருக்கு. இவங்க ஒரு பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இந்த வைரமுத்து மாலினி காதல்ல நடந்த சம்பவம். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாட்டை ஒழுக்கிய இந்த மயிலாடுதுறை படுகொலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. என்னதான் ஒரே சமூகமாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய அம்மா மாட்டு சமூகம், ஒரு பெண்ணுடைய சாதி வரி, 2 குடும்பத்தையே ஒரு நிர்கதியில் நிற்க வச்சுட்டு ஒரு நடுத்தருவில் 2 குடும்பம் நிற்கிது. சாதி வரி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுங்கிறதுக்கு இந்த ஒரு வழக்கு சரியான எக்ஸாம்பிள். பல்வேறு விஷயங்களும் ரொம்ப நுட்பமாக நுண்ணியமாக பேசியிருக்கீங்க. ஸ்பீடு பிரேக்கர் முதல் கொண்டும் அந்தளவுக்கு அவதானிச்சு ரொம்ப நுட்பமாக ஃபீல்டில் இறங்கி டீட்டெயில்ஸ் வாங்கி பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நமக்கு நன்றி விமல் சார். மிக்க நன்றி.